இதுதாங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். என் கை வச்சு பார்த்தா நம்ம தோட்டத்தில் வாழ்ந்த காலிஃப்ளவர் கூட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள் வீட்டுக்காரமா. ஐ கான் பிலீவ் லைக் சம்மர் கிராப்ஸ் இது இன்னும் கூட ஈல்டு வந்துட்டு இருக்குன்னு. அண்ட் தட்ஸ் அ பெஸ்ட் மல்ச்சிங் யூ கேன் யூஸ் வுட் சிப்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். நவம்பருங்க, இட்ஸ் அ சண்டே ஈவினிங். ஆல்மோஸ்ட் இப்போ சன்செட் டைம்ங்க. நான் வந்து லைக் ஆல்மோஸ்ட் 1.5 hour ஆச்சு. அதே சேம் க்ளீனப் தான். அங்கே அந்த எதிரில் இடம் டெவலப் பண்ணன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதுதான் க்ளீனப் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் அதர் தன் தட் இன்னொரு இது என்னன்னா, இது இன்னித்து அறுவடைங்க. இன்றைக்கி நிறைய இருக்குது இந்த மாதிரி. இன்னும் லைக் தேர் இஸ் ஒன் ஹோல் பேட்ச் ஆஃப் ரூட் வெஜிடபிள்ஸு. பட் இப்போத்துக்கு இது எடுத்துன்னு போகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு போய் டெய்லி சாப்பிட்லான்னு இருக்கிறேன். ஸோ November 9th கூட இந்த மாதிரி ஒரு அறுவடை கிடைக்கிறது, இட்ஸ் லைக் சூப்பருங்க. லைக் throughout the year I have been like growing something like from April பார்த்துன்னுக்கிறேன் நான். From April I have been growing something and eating it, which is like the time extend பண்ணுறது. இந்த வாட்டி வெதர் ரொம்ப நல்லா இருந்ததுனால the growing window has expanded a lot throughout the months. பட் அதுக்கு நான் பெரிய ஒரு அப்டேட் காட்டுறேருங்க. இதாங்க லேட்டஸ்ட்டு. நான் இந்த பிராசிகா கேஜ் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதை தூக்கி நான் இப்போ இதுக்கு போட்டேன். அனியன் அவ்வளோதான், அவர் அப்படியே வளருவார். அவர் இப்போ நிறைய பாதை அச்சுங்க இருந்துச்சுங்க, லைக் அனிமல்ஸுங்க வந்து நடக்குதுங்க போல இருக்குது. ஸோ நிறைய இருந்துச்சு. அதுதான் யோசித்து அங்கேருந்து இதை ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே தேர் இஸ் டூ மச் க்ரௌடிங்க. அதுக்கு தான் இதை இங்கேருந்து மூவ் பண்ணிட்டேன். ஃபுல் பிராசிகா கேஜுங்க, அது உள்ளே இப்படி இருந்துச்சு. இப்போ தான் பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணோடனே வந்துட்டார் பாருங்கள் ஹனிபி பாலினேட் பண்ணுறதுக்கு. இட்ஸ் குட். அது வந்துட்டு ப்ராக்கலி இது, பட் பூச்சி பிடிச்சி இருக்குது உள்ளே. எப்படி இருந்தாலும் ப்ராக்கலி பூ அது. என்னால் நான் எடுக்கிறதுக்கு இது பட்டுன்னு அப்படியே விட்டுருந்தேன். ஸோ தே ஆர் க்ரோயிங். ஓகே, ஒன் மோர் பிக் அப்டேட் அபவுட் இந்த கேஜ் ஓப்பன் பண்ணப்பட்டு தான் தோணுங்க. இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு காலிஃப்ளவர் உள்ளே வளர்ந்துருக்கு. எனக்கு சுத்தமாக தெரில வெளியே. இந்த பாருங்கள் இப்படி தெரியுது, அவ்வளோதான். அதான் கேஜில் இருக்கிறதுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை இருக்கிறது அது. ஸோ இன்றைக்கே எடுத்துன்னு போய் வீட்டுக்காரம்மா கொடுக்கணும். ஷீ லைக்ஸ் காலிஃப்ளவர் எலாட். ஸோ அது என்ன பண்ணுவாங்க வச்சு. பட் யா, இதுக்கு மேலே இது ஓப்பனாக வைக்கலாம். ஏன்னா பேர்ட்ஸுங்க நிறைய வராதுங்க. வின்டர் ஆயிடுச்சு இல்லைங்களா, தேர் ஆர் வெரி லிட்டில் பேர்ட்ஸு. இன்செக்ட்ஸுங்க கொஞ்சம் வரும், பட் தே வில் ஆல்சோ டை அவே சூன். அண்ட் ஸ்லக்ஸுங்களுக்கு ப்ராப்ளமும் ஜாஸ்தி இருக்காது. ஸ்லக்ஸ் தே கேன் கோ இன் எனிவே. பல இதெல்லாம் சாப்பிட்டுக்கிறதெல்லாம் பாருங்கள், ஸ்லக்ஸுங்க தான் இருக்கும்னு தோணுது. இது கூட காலிஃப்ளவர் செடி தான், பட் ஏதோ பூச்சி வந்து சாப்பிட்ருக்கு. இது கூட காலிஃப்ளவர் தான். பட் எனிவே இப்போத்துக்கு இது ஓப்பனாக வச்சா கூட ஓகே. அங்கங்கே கொஞ்சம் தின் அவுட் பண்ணிடலான்னு இருக்கிறேன். உள்ளே போய் பார்க்கணுங்க, அங்கே என்ன இருக்குதுன்னு தெரில. ஃபுல்லாக ரொம்பிட்டு இருக்குது அப்படியே. இதுதாங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். என் கை வச்சு பார்த்தா நல்லா பெருசாக, ஆனால் கொஞ்சம் ஊற்றிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. வச்சு பார்த்தாக்க தெரிஞ்சுக்கு நல்லலாம். சகதாக இருக்கு. And this was the stem it came from, and the root. Good job Brasika. அது கூட நூக்கல் கூட கெச்சிச்சுங்க. இது கொஞ்சம் லாஸ்ட் டைம் எடுத்ததோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் இது தாங்க பெஸ்ட். அப்படியே இது நல்ல ரேடியோ ஆக்டிவ் வாய்லெட்டுன்றாங்க பாரு, அந்த மாதிரி கலர் இருக்குங்க. பர்பிள், ரேடியோ ஆக்டிவ் பர்பிள், அந்த கலர் இருக்குது. அதுவும் நூக்கல் தான், பர்பிள் நூக்கல். And along with that, this is broccoli. இன்றைக்கே எடுத்துன்னு போய் செஞ்சிட போகிறேன். ஸோ யா, மை டின்னர் இஸ் சார்ட்டட் நவ். அப்படியே மழை இறங்கிடுச்சிங்க, கொஞ்சம் தூரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கிளம்பி போனோம். திஸ் இஸ் லண்டன் விவசாயி சைனிங் அவுட் ஆன் Sunday 9th November. பபாய். நம்ம தோட்டத்தில் வாழ்ந்த காலிஃப்ளவர் கூட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள் வீட்டுக்காரமா. நான் இதுக்கு முன்னால் கூட பெரிய காலிஃப்ளவர் இல்லைங்களா, இது ரோஸ்ட் சாப்பிட்டனால டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை வச்சு இப்போது தேசி ஸ்டைலு கூட்டு சூப்பராக இருக்கு. 16th November, இட்ஸ் சண்டே. இப்போ ஒரு
3 o'clock இருக்குங்க டைமு. சரியான மழைங்க. நான் ஆல்மோஸ்ட் லைக் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிருக்கும் போல இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஜென்ரல் க்ளீனப் தான். க்ளீனப் பண்ணிட்டு அந்த 2 புது பேட்ச் பண்ணோன்ட்டு அங்கே வந்துக்கிறேன். ஸோ க்ளீனப் பண்ணுற டைமில் இது கிடச்சிச்சுங்க இன்னித்து அறுவடை. ஐ கான்ட் பிலீவ் லைக் சம்மர் கிராப்ஸ் இது இன்னும் கூட ஈல்டு வந்துட்டு இருக்குன்னு. மழை இருக்கிறதுனால டெம்பரேச்சர் இன்னும் கம்மியாக போகலைங்க. டெம்பரேச்சர் இன்னும் கூட 10 degrees இருக்கிறதுனால இன்னும் நல்ல விளைச்சல் இருக்குது. ஸோ திஸ் ஷிம்லா மிர்ச்சி, கத்திரிக்காய், ப்ராக்கலி ஸ்டெம் அண்ட் அனதர் காலிஃப்ளவருங்க. இதுக்கு முன்னால் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பழைய காலிஃப்ளவர் எடுத்துன்னு போனதில் வீட்டுக்காரம்மா அது நல்லா குழம்பு பண்ணாங்க. அதில் சூப்பராக இருந்துச்சுங்க, நல்ல டேஸ்ட்டு. நான் அந்த பாதி காலிஃப்ளவர் வச்சு நான் சைனீஸ் டிஷ் கூட பண்ணேன். அதில் கூட நல்ல டேஸ்ட் வந்துச்சு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் காலிஃப்ளவர். நிறைய க்ளீனாக இன்னும் நெக்ஸ்ட் டைமில் இந்த ப்ராப்பராக பிளான் பண்ணி வளர்க்கலான்னு இருக்கிறேன். வாட் ஐம் பிளானிங் டு டூ நெக்ஸ்ட் இஸ் ஆஸ் சொன்ன மாதிரி தான் அந்த பக்கம் ஒரு பெரிய பேட்ச் ஒன்று தயாரிக்கணும் நெக்ஸ்ட்டு சீசனுக்கு. அதே மாதிரி இப்போது அங்கே எதிரில் வுட் சிப்ஸுங்க இருக்குங்க. இங்கே எதிர் கேட் இருக்குது இல்லைங்களா, அங்கே வுட் சிப்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக யாரோ காலி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது எடுத்துகிட்டு வந்து போட்டுடலான்னு இருக்கிறேன். கொஞ்சம் மல்ச்சிங் தான் போடணும். இங்கே அங்கங்கே இருக்கிற இடத்துல மல்ச்சிங் போடுறதுக்கு தான் அந்த வுட் சிப்ஸு. அதுக்காக தான் நான் லாஸ்ட் டைம் வந்து அப்போ இதை எடுத்துகிட்டு வந்தேங்க. ஸ்பேடு இருக்குது பாருங்கள், நம்ம ஸ்பேடு தாரம் வந்துட்டு இருக்குதுங்க, எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ இது வீட்டில் இருந்துச்சு ஆல்ரெடி. நான் அலாட்மெண்ட் வந்து படுத்தேன் இதுங்களை போய் வாங்கிட்டு வந்தேன். நான் அலாட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஃபைனலி தே ஆர் பீன் யூஸ் நவ். இந்த ஸ்பேடும் இதை எடுத்துகிட்டு போய் வீல் பேரம் எடுத்துகிட்டு போய் ஐ வில் கெட் எ நியூ பஞ்ச் ஆஃப் வுட் சிப்ஸு. ஓகே, லெட்ஸ் see what happens. தாங்க அந்த வுட் சிப் பைலு மென்யூர் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். இங்கே மட்டும் இருந்துச்சுங்க. நல்லா அட்லீஸ்ட் ஒரு 2-3 லோடுன்னா அடிச்சிருந்துக்கலாம். நான் யார் எடுக்க போகிறாங்க விடு, நம்மளுக்கு தான் தேவை அதுன்னு அப்படியே விட்டுட்டேன். பார்த்தா வந்து எல்லாம் அள்ளின்னு போயிட்டு இருக்கிறாங்க. இது மேலே இன்னும் காலி ஆகிட போகுதுன்னு தான் இப்போ வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். ஸோ லெட்ஸ் see. மோஸ்ட்லி ஒரு லோடு தான் வரும் போல இருக்குது இங்கே இருக்கிறது. அது 16th November தாங்க, சண்டே. இப்போ 4:25 டைமு. இதுதாங்க வுட் சிப்ஸ்ன்னு இருந்தேன் இல்லைங்களா, நம்ம ட்ரஸ்டட் வீல் பேரில் வுட் சிப்ஸ். இது 3rd லோடுங்க. இது ஒரு லோடு அங்கே போட்டேன், இல்லை ஃப்ரண்ட்டில் ஒன்று போட்டேன் ஆக்சுவலி. அந்த ரோஸ் இருக்குது பாருங்களா, அங்கே போட்டேன். செகண்ட் லோடு பாதி, அது ஃபஸ்ட்டு அதுதே பாதி லோடு இங்கே போட்டேன். இன்னொரு லோடு ஒரு டபுள் பெட்டில் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போத்துக்கு. பிகாஸ் டைம் ஆல்மோஸ்ட் செட் ஆகுது இல்லைங்களா, அது ஐ வாண்டட் டு கெட் as much as possible before I leave. Now it will go here as mulching. ஏன்னா ஷீட்டு, பிளாஸ்டிக் ஷீட் இருந்து கூட நிறைய செடிங்க அக்கப்பக்கம் வளருதுங்க. ஸோ இதை போட்டு விட்டனாக்கா நல்ல மண்ணுள்ள அமுங்கி they will slowly rot away and then it will energize the soil as well. மண்ணுக்கு கூட நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும் அது ஸ்லோவாக ராட் ஆகி போகிறதுனால. ஸோ அண்ட் தென் அப்படியே இங்கெல்லாம் கூட ஃபுல்லாக போட்டுடலான்னு இருக்கிறேன். பட் அவ்வளோ வுட் சிப்ஸ் இல்லைங்க. ஏன்னா நம்ம நடக்க they will act as mulching as well. They will break down as well. And that's the best mulching you can use, wood chips. ஸோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போடலான்னு இருக்கிறேன். இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணிடலான்னு இருக்கிறேன். ஏன்னா இங்கே சைட்லலாம் வளருது பாருங்கள். இதெல்லாம் வளராது. இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இது வுட் சிப்ஸ் போட்டாக்கா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வில் நாட் க்ரோ அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த 1-2 வந்துச்சுன்னா அதை பிடிங்கி போட்டுடலாம். பட் எனிவே ஐ ஆம் ஆக்சுவலி சாட் டவுன் நவ். இப்போ எனக்கு சீட் கெட்டுச்சுங்க. இங்கே பேலட்ஸ் இருந்துச்சு பாருங்கள், பிளாஸ்டிக் பேலட்டு. அது எடுத்து வந்து போட்டிருந்தாலும் வச்சு ஐ ஹாவ் எ சீட் டு சிட் டவுன் அண்ட் ரிலாக்ஸ். 3 லோடு அடிச்சது ரொம்ப டயர்ட் ஆச்சுங்க. ஸோ எனிவே ஸோ தட்ஸ் அ திங். ஐ வில் ஆல்மோஸ்ட் சன் செட் ஆகிடுச்சு. ஐ வில் ஃபினிஷ் திஸ் ஒர்க் as much as possible and then go. 18th November இட்ஸ் எ மண்டே. லன்ச் டைமு நல்லா இருந்துச்சு வெதர்ன்ட்டு வந்துட்டேங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் டன். நேற்று பாதி முடிச்சுட்டு போனேன். ஃபுல்லு வுட் சிப்ஸ் போட்டு கவர் பண்ணிட்டேங்க இது மட்டும். அண்ட் தென் தெர் இஸ் lime and lemon as well. Lime and orange. Lemon and orange actually. So lemon and orange as well. அதுங்களுக்கும் போட்டு அதே டெக்னாலஜி தான். இதுவே 2 லோடு பிடிச்சிச்சிங்க. அங்கேயும் இங்கேயும் போட்டதுக்கு 2 லோடு முடிச்சிச்சு. ஆமாம், எதிரில் கூட போட்டிருக்கோம். அதையும் காட்டுறவாங்க. இது ஒண்டி தான் இப்போ மிச்சங்கிற லோடு. நான் அங்கே இங்கே ஷிஃப்ட் பண்ணலான்னு தான் இருக்கிறேன். இப்போத்துக்கு இங்கிட்ட ஒரு ஸ்டாப் கேப்பாக வச்சுருக்குறேன். இங்கே
இந்த ஏரியா தாங்க ரொம்ப திக்காக போட்ட லேயரு, ஏன்னா ரொம்ப களைகள் வளர்ந்துட்டு இருந்துச்சு. இந்த இடம் காலியாக தான் இருக்கணும், ஏன்னா இங்கே நிறைய இது இருக்குது, டியூலிப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சீசன் வளரணும் இல்லைங்களா, டியூலிப்ஸ் இதெல்லாம் தாண்டி வந்துடும் எப்படி இருந்தாலும். பட் களைகள் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிட்டு ஒரு பெரிய லேயர் தான் போட்டேன், நல்லா திக்காக இருக்கிற மாதிரி. ஸோ தட் களைகள் திருப்பம் வளராத மாதிரி. ஸோ யா, ஹோப்ஃபுல்லி they'll be good. அப்படியே வெங்காயத்து அப்டேட்டுங்க, நல்லா வளர்ந்துச்சுங்க. ஒரு 2-3 இலைங்க எக்ஸ்ட்ரா கூட வந்துச்சு. ஸோ ஐ திங்க் தே செட்டில் டவுன் வெல். ஐம் நாட் கோயிங் டு டச் தம் அட் ஆல். அதுதான் கேஜ் தூக்கி இதில் போட்டேன். ஸோ தே வில் ஸ்டே தேர் அண்ட் நாட் கெட் டிஸ்டர்ப்ட் பை கலைகள் ஆஸ் வெல். ஸோ யா, குட் லக். அதே மாதிரி இந்த பூண்டு கூடங்க ஆல்மோஸ்ட் எல்லா பூண்டும் வளர்ந்துச்சுங்க. நான் போட்ட எல்லா பூண்டும் லைக் ஒரு ரோ வைஸு காலம் வைஸ் எல்லாம் பார்த்தா கூட they have all sprouted, and along with double beans, broad beans அங்கங்கே ஒரு 2-3 ஃபெயிலியர் இருக்குது. பட் திஸ் இஸ் a very good turn around, more than expected. So I'm really liking this area. இப்போ ஒரு 6 monthsல you will definitely see lot of activity here and lot of yield as well.